Ram Ram Ellarku Namaskaram. After a grand celebration of our 60th year Sita Kalyanam, today we are here to listen to Srimati Banu Ramani today and her disciples. I'll just give you a brief profile of Srimati Banu Ramani. She has been a disciple of Srimati Muthulakshmi Vedanarayan for over 4 decades. She has also been conducting music classes at home for over 2 decades for various people, right from small children to elders. Apart from this, she has been associated with Chinmaya Mission. This is where actually her musical journey began, under the tutelage of Srimati Sushila Acharya, from whom she learnt several bhajans, Kannada songs and many others. Although she does not take an active part in the mission activities now, she contributes in her own small way by giving classes for Gita chanting, Vishnu Sahasranam and so on. Most importantly, she was interviewed by Sri Balakrishnan of Free Press on an article on music last year without her asking that. So that's a great credit to her. And we welcome her to Bhajan Samaj. You can start your program for the next 45 minutes, sir. 45 minutes, okay. Thank you so much. And Jai Shri Ram. ஒரு brief introduction of இன்னைக்கு என்ன பாட போகிறோங்கிறது. இது வந்து ஸ்ரீ ராமச்சரித்த மானசம்னு ஃபுல் ராமாயணத்தை 24 ராகத்தில் ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் புரியும்படியான ஒரு தமிழில் எழுதியிருக்கார். அவ்வளவா பிரபலம் ஆகலை, அவ்வளவா வெளியில் வரல இது. ஸோ இதை முத்துலக்ஷ்மி மாமி நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. நான் ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமா சேர்ந்து மாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நான் சொல்லி கொடுத்துவான்னு எல்லாருமா கலந்து இன்றைக்கி பாடுறோம். அதை எல்லோரும் கொஞ்சம் கவனித்து கேட்டேன்னா ஈஸியாக புரியும்படியாக இருக்குது. அது அழகாக, ரொம்ப அழகாக 24 ராகத்தில் போட்டிருக்கார். அதை தான் இன்றைக்கி இப்போ பாட போகிறோம். அது ஆஞ்சநேய உற்சவத்துக்கு முன்னாடி பாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எங்கே ராமாயணம் இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேயர் இருப்பாருங்கிறது சொல்லறது ரொம்ப சத்தியமாக இருக்குது. ஏன்னாக்கா ராமாயணத்தை இப்போ பாட போகிறோங்கிற போது அடுத்தது ஆஞ்சநேய உற்சவம்னா முதலையே ஆஞ்சநேயர் வந்து உட்கார போகிறாருங்கிறது ரொம்ப யூ ஆல் கேன் ஃபீல் அபவுட் இட். ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம். முன்னாடியே பாடியிருக்கலாம், அது இல்லாமல் இப்போது அமைஞ்சதுங்கிறது அது ஒரு தெய்வ சித்தம்னு நினச்சிக்கிறேன் நான். ஸோ எல்லாருமா இருந்து கேட்டு அனுபவிக்கணும். இது பாபநாசம் சிவன் பண்ணினது. அதில் சிட்டஸ்வரம் அமைச்சது அவள் பொண்ணு ருக்மிணி ரமணி அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ராகத்துக்கும் சிட்டஸ்வரம் அமைச்சு அந்த மாதிரி இருக்குது இந்த பாட்டு. கோசலை பூதல்வனை பணிவாய் மனமே, கோசலை பூதல்வனை பணிவாய் மனமே, குவலயதன சாமள கோமள கோசலை பூதல்வனை பணிவாய் மனமே, குவலயதன
கௌதம ரிஷியுடன் சேர்த்தானே அகலிகை சாபத்தை அழி வைத்து தீர்த்தானே அகமதில் கௌதம ரிஷியுடன் சேர்த்தானே ஜகம் புகழ சிவன் வளை தொடித்தானே
Sa re sa ni da pa
கட்டி கையடைந்து விளைந்த போரிலே ஓம்ப கர்ணனோடு சேத்தும் அளவிலா ராட்சசரும் அழந்தோழைய கணை மழை பொழி அழகன சனி பாமகரி சனி பா சனி சமகம பாமகம பச மகரி ச சனி பமா மகரி சனி சமகம பனி கசனி பமனி பமக கம பனி கோசலை பூதல்வனை பணிவாய் மனமே முனிவரும் வானவர் கற்புடைய மாதர் கோலமோ நடு நடுங்கலகையில் வாழ்ந்தவன் தலைகள் பார்த்தும் பனங்குலை போல் சேவையருந்த ஜய கோதண்ட ராமனை மாமுனிவரும் வானவரும் கற்புடைய மாதர் கோலமும் நடு நடுங்கலகையில் வாழ்ந்தவன் தலைகள் பார்த்தும் பனங்குலை போல் சேவையருந்த ஜய கோதண்ட ராமனை சாசா சனித மக மகரி சாசா கம பசாசா மகரி சனித மகரி சத கம மப மக மப சக சனி பமனி பமக கம பனி கோசலை போதல்வனை பணிவாய் சகல தேவர்களும் பிரமனும் தேந்திரனும் சந்திர சூரியனும் சகரனும் தசரதனும் காணிறைந்தனென்று கடை சேதம் சேதைய தேய கொலைக செய்த தாரக பிரம்மத்தை நரவேஷ காரிய சகல தேவர்களும் பிரமனும் தேந்திரனும் சந்திர சூரியனும் சகரனும் தசரதனும் காணிறைந்தனென்று கடை சேதம் சேதைய தேய கொலைக செய்த தாரக பிரம்மத்தை நரவேஷ காரிய ரேகரி சனி பம பனி சரி மகரி சனி ரே சனி சனி பனி சரி ச சா ச பனி மப மகரி ச ரி ம பனி சரி ச க சனி பமனி பமக ச கம பனி கோசலை பூதல்வனை பணிவாய் மனமே புறமேட்ட தங்க விக்கிரகம் வெளிப்பட்ட பூமி மகளோட புஷ்பகம் தனிலேறி உடை சூழ்ந்த லக்ஷ்மண வேவேஷண சோக்ரேவ அனுமல்லவ தாவ புறமேட்ட கல்க
Thank you very much. ஷார்ட் டயத்தில் நீங்கள் வந்து ஐ திங்க் நாட் ஜஸ்டிஃபைட் இல்லையா, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அடுத்த ஒரு டைமில் வில் என்ஷூர் தட் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் கிவன் இனஃப் டைம். அடுத்த ராம்நவமி வரதே டெஃபினட்டாக நம்ம வில் கிவ் யூ இனஃப் டைம் ஸோ தட் யூ கேன் டூ மோர் ஜஸ்டிஸ். I know, but they would have loved to do it even better. Thank you once again. A small token of honor from our side. எப்பவுமே தான் பேக் சைடு தான் கையை தட்ட மாட்டேங்கிறா, பேக் சைட்லேருந்து. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க. மாமி நீங்கள் வேணால் உங்கள் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடலாம். யூ கேன் இன்ட்ரடியூஸ் யுவர் டீம் ஆர்
கடல் போல் வானரப்படை புறப்பட்டதுன்னு பாடினோம். அது மாதிரி எங்களோடும் ஒரு பெரிய டீம். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா இப்போ 15 நிமிஷம் அதுலேயே போயிடும். ஆஞ்சநேயர் காத்துட்டுருக்கார், அதனால் அவரை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். எல்லாம் முத்துலக்ஷ்மி மாமியோட ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு மாமி. ஏன்னா 40 வருஷம் முன்னாடி மாமி எனக்கு சொல்லிக் கொடுத்தா. அது எவ்வளவோ பேருக்கு மாமி கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கி பாட முடிஞ்சதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம். தேங்க்யூ. இன்னொரு 5 மினிட்ஸில் ஆஞ்சநேய உற்சவம் ஆரம்பிச்சுடலாம். எல்லோரும் இதே மாதிரி நின்று வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பஜன் சமாஜோட பஜன் குரூப் வந்து இப்போ ஆஞ்சநேய உற்சவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பூர்த்தி பண்ணுறது நீயோட பூர்த்தி பண்ணிடலாம்.